என்ன என்ன இதெல்லாம் சும்மா ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாளுக்கு நாள் நீங்கள் கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சரி, இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அற்புதமான ஒரு காயை பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது இது 90ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு தான் இதை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா ஸ்கூல் வாசலில் இந்த நெல்லிக்காய், மாங்காய், இலந்தப்பழம் இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட தான் இது இருக்கும். அதாங்க நம்மளுடைய இப்போ சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இதை பற்றி சொல்கிறேன்னு. கலாக்காய், கேளாக்காய், அது நம்ம உச்சரிப்பு வந்து கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும். ஆனால் இதில் எவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்றது உங்கள் யாருக்கா தெரியுமா? எனக்கும் தெரியாது. இப்போ சமீபத்தில் தான் எனக்கு தெரியும். அதாவது அந்த கெலாக்காய் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம முதல்லலாம் ஸ்கூல் வாசலில் விற்கும். ஆனால் இப்போல்லாம் நான் ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் நான் இன்னும் அதுக்கப்புறம் வந்து இந்த தள்ளு வண்டிகளில் விற்றுட்டு போவாங்க. இந்த இலந்த பழம் விற்றுட்டு போகிறவங்க கிட்ட வந்து இது நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியறதில்ல. இப்போ சுத்தமாக நான் எப்படியும் ஒரு 15 வருஷத்துக்கு மேலேயே இருக்கணும் அதெல்லாம் பார்த்து. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி நமக்கு வந்து அந்த சாமிக்கு நம்ம வாங்கக்கூடியதில் வந்து அந்த மூக்கு சளிப்பழம், இந்த நாகப்பழம், இந்த கெலாக்காய் இதெல்லாம் கலந்தா மாதிரி ஒரு கலவையாக வந்து இந்த பூக்காரங்க கிட்ட வந்து நான் வாங்கியிருக்கேன். நம்ம வருஷம் நம்ம சாமிக்கு வச்சு படைப்போம். அவ்வளோதான். நமக்கு வந்து அந்த கெலாக்காய் வந்து அந்த சமயத்தில் 1-2 வைப்பாங்க. நான் எக்ஸ்ட்ரா சில சமயம் அக்கா ஒரு 2 எக்ஸ்ட்ரா இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வருவேன். அது அந்த உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்ற அந்த சுகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஈடுகிணையே கிடையாது. ஆனால் அதில் வந்து எவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். இன்னொன்று, நம்ம பேக்கரியில் பார்த்தீங்கன்னாக்கா செரின்னு சொல்லி விற்பாங்க. ஆனால் அது வந்து இந்த கெலாக்காயை வந்து சக்கரைப்பாகில் வந்து இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணி தான், அது ஜீராவில் ஊற வச்சு தான் அதை வந்து பேக் பண்ணி விற்பாங்க. அது வந்து இந்த கேக், பிஸ்கெட்ஸ் இதில் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் அது ஒரு ரெசிபியில் வந்து அதை செரின்னு சொல்லிட்டு அதை ஆட் பண்ணுவாங்க. அதுதான் அது செரி கிடையாது, அது இதுதான் அது. சரி, இதில் என்ன மருத்துவ பயன்னாக்கா, இது விட்டமின் ஏ, சி, இரும்பு சத்து என்னென்னமோலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே உடம்புக்கு நன்மை செய்யக்கூடியது. ஈவன் வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையை வந்து அந்த கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இந்த காய் வந்து மிகவுமே வந்து பயன்படுது. அதாவது ஒரு 50 கிராம் அளவு இந்த காயை வந்து லேசாக தட்டி நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் வந்து டீ மாதிரி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுடைய சுகர் லெவல் வந்து நார்மலாக கொண்டு வரதுக்கான சாத்தியங்கள் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வந்து உப்பு மிளகா தூள் தொட்டு சாப்பிட்டு தானே பழக்கம் இல்லை. நல்லா இந்த மாங்காய் வந்து கட் பண்ணி போட்டு எப்படி நம்ம உப்பு காரம் போட்டு குலுக்கி வச்சிருந்து நம்ம வந்து சாப்பிடுவோமோ அது மாதிரி நமக்கு பழக்கம். ஆனால் இதில் வந்து ஊறுகாய் போடுறாங்க, ஜாம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இதில் செய்கிறாங்க. இன்னொன்று, இந்த மரத்தில் இருக்கக்கூடிய வந்து பூ, காய், இலை இது எல்லாமே மருத்துவ பயன் இருக்குங்க. நீங்கள் விக்கிபீடியாவில் போய்ட்டு நீங்கள் இந்த காயை பற்றி நீங்கள் நிறைய தோண்டி எடுத்திங்கன்னா இந்த அற்புத காயினுடைய எண்ணற்ற மருத்துவ பலன்கள் வந்து நம்ம பார்க்கலாம். சரி, இன்றைக்கி இது எல்லாம் எங்களுக்கு தெரியும், போ என்ன புதுசாக சொல்ல வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஆனால் இன்றைக்கி நான் வந்து மளிகை கடைக்கு போயிருக்கும்போது இந்த காயை வந்து நான் வந்து பார்த்தேன் மீன்ஸ் எப்படின்னாக்கா, அட்டையில் வந்து இதை வந்து போட்டு வச்சுருந்தாங்க. என்னது அட்டையில் போட்டிருந்தாங்க? என்ன ஊறுகாவா? இல்லைங்க, வெறும் 5 காய். அந்த 5 காயை வந்து இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, 5 தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹைலைட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உப்பு காரம் வந்து இதில் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. 5 ரூபா பார்த்துங்க. அப்போ ஒரு காய் வந்து 1 ரூபான்ற ரேஞ்சில். எங்கள் வீட்டில் திட்டினார், இதை போய் வந்து அதுவும் 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீ அப்படின்னு. நான் ஆக்சுவலாக வந்து அது விலையை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, அவங்களோட ஐடியாவை தான் நான் யோசித்தேன். அதாவது வந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதன்ற மாதிரி இந்த கெலாக்காவை வந்து இந்த 5 பேக் பண்ணி முக்கியமாக அந்த உப்பு காரத்தையும் சேர்த்து பேக் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒரு பெரிய விஷயம். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? உங்கள் யாருக்காவது ஏதாவது தோணுதா? ஆனால் எனக்கு ஒன்று தோணுது. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். அதுதாங்க இந்த பாட்டு தான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஒரு சின்ன விஷயம், அது என்ன அழகாக ஒரு கான்செப்ட் கொண்டு வந்து இது ஒரு வியாபாரமாக்கியிருக்காங்க. ஸோ அவங்க இது எவ்வளோ ரூபாய்க்கு அவங்களுக்கு விற்க சொல்லி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. அட்லீஸ்ட் 1 ரூபாயாவது அவங்களுக்கு லாபம் இருக்கும்ல. ஆனால் அந்த கடைக்காரங்க பாருங்கள், இதை வந்து ஒரு ஐடியாவை அவங்களும் அக்செப்ட் பண்ணி அவங்க கடையில் ஒரு அட்டையை தொங்க விட்டு இது வந்து அவங்க வியாபாரத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு பாராட்டு சொல்லணுமா இல்லையா? கண்டிப்பாக சொல்லணும். ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய இன்னோவேட்டிவ் வந்து நம்ம என்னன்றதை பார்க்கணும். உண்மையிலே இதை வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிறதுல நான் உண்மையிலே பெருமைப்படுறேன். ஏன்னா என்னுடைய கண்ணோட்டம் எனக்கு இப்படி தான் தோணுது. உங்கள் எல்லாருக்கும் இது என்னவா தோணுதுன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். சரி, யாருக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏன்னா இதை பார்க்கும்போதே கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய ஸ்கூல் டேஸ் கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரும். எனக்கும் அப்படி தான். என்னமோ பார்க்காத ஒரு விஷயத்த என்னமோ நம்ம ஒரு அதிசயத்தை பார்த்த மாதிரி அந்த கடையில் பார்த்துமே டக்குன்னு 2 பொட்டத்தை பிடிச்சிட்டேன். அந்த மாதிரி என்னடா வயசுக்கும் செய்கிற வேலைக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரின்ற. இருந்தாலும் நம்ம என்ன தான் நம்ம வளர்ந்தாலும் சின்ன விஷயங்கள் நமக்கு இது மாதிரி ரொம்ப பிடிக்கும்ல. முக்கியமாக இந்த மாங்காய், உப்பில் போட்ட மாங்காய், இந்த நெல்லிக்காய்,
இந்த இலந்த பழம் இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு நம்மளோட சைல்ட்ஹுட்ஸ் வந்து ஞாபகத்துக்கு வரும். இதை சாப்பிடணுன்ற ஆசை சில பேர் பகிரங்கமாக சாப்பிடுவாங்க. நான்லாம் நல்லாவே ரோடு கூட பார்க்க மாட்டாங்க, வாங்கினா சாப்பிட்டே வருவேன். ஆனால் சில பேர் வந்து அதை காமிச்சிக்க மாட்டாங்க, அப்படிலாம் இல்லை. ஆனால் இது நீங்கள் இதோடைய அருமை வந்து இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு நான் தகவல் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் கூட போய் நெட்டில் போய் பாருங்கள். எங்கே கிடைச்சாலும் தயவு செஞ்சு வாங்கி இதை வந்து நீங்கள் சாப்பிடுங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து கெடுதல் கொடுக்காத ஒரே காய் இந்த கிழக்காய். அதனால தான் கடவுளுக்கு வச்சு படைக்கிறாங்க. அதுவும் நம்ம முதல் கடவுளான விநாயகருக்கு வந்து பூஜையில் வந்து அதுவும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு இந்த பழம் இல்லாமல் இருக்காது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரி, இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா, பயனுள்ளதாக இருந்ததா எப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நாளுக்கெல்லாம் நீங்கள் கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் மிகவும் நன்றி. ஆனால் இந்த சப்போர்ட் எனக்கு பத்தலை. ஸோ நம்மளுடைய மற்ற வீடியோஸும் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் என்ன யாரோ வளர்கிறாங்க, என்னையும் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே வளர்த்து விடுங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையினுடைய விளிம்பில் இருக்கோம். நம்மளால் முயன்றது நம்ம ஏதாவது ஒரு வகையில் சம்பாதிக்கணும். ஏன்னா வயசு நம்ம 50க்கு மேலே ஆயிடுச்சுன்னா சும்மா உட்காந்துருக்கக்கூடாதுங்க, ஏதாவது ஒரு வேலை செய்யணும். ஏதாவது ஒன்று நீங்கள் 10வது படிச்சிருந்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அழகாக நீங்கள் வந்து ஒரு கிண்டர் கார்டனுக்குலாம் டியூஷன் எடுக்கலாம். மாதம் ஒரு 200 100 10 பிள்ளைங்க இருந்தால் கூட உங்கள் கை செலவுக்கு ஆகும். ஒரு டெய்லரிங் கூட உங்களுக்கு பெருசாக தெரியணுன்ற அவசியம் இல்லை. பழைய மிஷின் ஒன்று வாங்குங்க, போனது வந்ததெல்லாம் தைக்க கற்றுக்குங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு வருமானம் வரும். ஏதாவது ஒன்று நீங்கள் செய்யுங்க. ஓகே, எப்பவும் போல் ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.